ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முலாம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு முலாம்பழம் ஜூஸு 5 நிமிஷத்தில் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. முலாம்பழத்தை 2ஆக கட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டியை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு 5 நிமிஷமே தான் பிடிக்கும். குழம்பு கரண்டியை எடுத்து இப்படி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா சீக்கிரமாகவும் எடுத்து முடிச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும். இதுலேயே இன்னொரு முலாம்பழமும் இருக்குது, பூசணிக்காய் மாதிரியே இருக்கும். அது வெள்ளரி பழம். அந்த பழமும் இது மாதிரி ஜூஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் எடுக்கணும். அந்த பழத்தை கூட எடுத்து நல்லா கரண்டி போட்டு நல்லா ஒரு மசிச்சுட்டு மிக்சியில் போட்டால் அதில் இருக்கிற சத்துலாம் போயிடும்னு நான் கரண்டியில் தான் மசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் நசுக்கி கரைச்சி விடுவேன். அதில் சர்க்கரை போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், முலாம்பழம் விற்கிறாங்க, அதை வாங்கும்போது நீங்கள் மோந்து பார்த்து வாங்கிக்கோங்க. பழத்தோட வித்தியாசம் தெரியும். சில இடங்களில் மருந்து வைக்கிறாங்க, இல்லை மருந்து வைக்கிறாங்களா இல்லை ஊசி போடுறாங்களான்னு தெரியல. அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இது உடலுக்கு கேடுன்றது தெரிஞ்சும் ஜனங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வாங்கும்போது நீங்கள் பார்த்து நல்லபடியாக வாங்கிக்கோங்க. மோந்து பாருங்கள், அதனுடைய ஸ்மெல்லு உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது அந்த பழத்தை வாங்காதீங்க. வாங்கினா நமக்கு தான் உடலுக்கு கண்ட வியாதியெல்லாம் வரும். அது பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை பாருங்கள், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அதை சரி பண்ணி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி ஒரு நசுக்கி கரண்டியில் சூப்பரான முலாம்பழ ஜூஸு ரெடி ஆக போகுது. இப்படி நசுக்கிட்டு சர்க்கரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டு கலரி ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். இல்லை ஐஸ் க்யூப் வச்சு ஃப்ரிட்ஜு இருந்தால் ஐஸ் க்யூப் வச்சு குடிக்கலாம். இல்லை பானை தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பானை தண்ணி தான் யூஸ் பண்ணோம். இப்போ தான் ஃப்ரிட்ஜு, அப்போல்லாம் ஏது ஃப்ரிட்ஜெல்லாம். இந்த மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களாம் நீங்களும் சாப்பிடுங்க. இது நீர் சத்து குறையாது, உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சியை கொடுக்கும், உற்சாகத்தை தரும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, டம்ளரில் ஊற்றி என் மகனுக்கும் பேத்திக்கும் கொடுக்க போகிறேன். பாருங்க, இப்படி சில்லுன்னு கொடுத்து பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இது ஒரு மெட்டை இப்படி ஊற்றி கொடுத்தோம்னா